ஒபிட்டோ உச்சிகா. ஸோ இந்த பேரை வந்து நான் பிஃபோர் நருட்டோ பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பேரை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஒபிட்டோ உச்சிகா, ஒபிட்டோ உச்சிகா. சிம்பிளுங்க. இந்த பையனை பற்றி சொன்னா ஒன்று தான். அதாவது குடும்பத்தனமாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்க, கிட்டத்தட்ட நருட்டோவோட சைல்டுஹுட்டோட காப்பி கேட் தான் ஒபிட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக குடும்பத்தனமாக எனக்கு வந்து சும்மா இந்த கிளாஸ் ரூமுக்கு வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கணும், ஒரு மயிலும் இல்லை, ஜாலியாக வரணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், லவ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணணும், ஃபைட்டு கற்றுக்கணும். எதுக்கு ஃபைட்டு? ஒரு வார் ஜோனில் தன்னை தற்காத்துக்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பையங்க. ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் 7ஓட ஒரு மெம்பர். அவங்க டீம் 7 தான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. பட் டீம் 7 நம்ம வச்சுப்போம், ஏன்னா அதுதான் நமக்கு ராசியான நம்பர் 7. ஸோ டீம் 7 ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஆஃப் மினாட்டோ. ஒரேவா நமிகாசே மினாட்டோ ஓட ஸ்டூடெண்ட் தான் ஒபிட்டோ உச்சிகா. ஒபிட்டோ உச்சிகா, ரின், கக்காசி, இந்த 3 பேர் அவங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒபிட்டோட கேரக்டர் போயும். ஒபிட்டோவுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒபிட்டோவுக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு சீனியர் சுப்பேட்டு ஒரு மயிரும் இல்லை. அவனோட உலகம் ரொம்ப 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 சின்னது. ஒபிட்டோ ஒரு பக்கம், கக்காசி மறுபக்கம் ரின்னு. கக்காசி ஆஸ் அ ஃப்ரெண்ட், ரின் ஆஸ் எ லவ்வர். அவனுக்கு அது போதும், அதுதான் ஒரு மொத்த உலகமும். மற்றபடி எனக்கு எந்த எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அந்த ஒரு மாதிரி வேணாம் இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான். ப்ளஸ் நாட்டு மக்களுக்கு நான் ஹொக்காகே ஆகணுங்கிற ஒரு ட்ரீமு. எதுக்குறான்னு கேட்டிங்கன்னா அவனுங்க சின்ன வயசில் வந்து எப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னு கேட்டினா தலைவன் ஆகணும், மக்களுக்கு நல்லது செய்யலாம். பட் போக போக தான் அது ஆகிறதுக்கான சூழ்ச்சமங்கள் இங்கே நிறைய இருக்கு இல்லையா, நிறைய போட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும் இல்லையா, அதுக்குள்ள உயிர் போயிடும் இல்லையா. அப்போ சரி, ஓகே, அந்த மாதிரி தான் ஒபிட்டோ சிம்பிள் ஹொக்காய் ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தா ஒரு பையங்க. ஸோ மற்றபடி பேட்டெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அவங்களாம் சண்டைலாம் பயங்கரமாக போட தெரியாது. எங்க ஒரு அந்த சைல்டுஹுட் பிகம் ஏ மேன் அடல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. சிம்பிளாக பையன் வந்து ஒரு போரில் சூழ்ச்சி மாத்தினால கக்காசிங்கிறவன் இந்த ரின்னை போட்டுருவான், போட்டு தள்ளுவான், கொண்டுருவான். அப்போது அதை பார்த்துட்டு இருந்த ஒபிட்டோ அதாவது கண்ணு முன்னாடியே பார்த்துருவான். நல்லா வச்சுங்க, தான் ஃப்ரெண்டு பார்த்தேன், தான் லவ்வரு, தான் ஃப்ரெண்டு தான் லவ்வரை கொண்டுடுவான். அதை இவன் பார்த்துருவான் நேராக. தலைவன் அப்பதான் ஒரு மாதிரி காடு முடுக்கு போயிடுவான். ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆங்கர், ஓகேவா. ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் இன்னும் மட்டும் இந்த ஒபிட்டோ உச்சிகாவோட ஃபைட்டை கேட்டிங்களா, பேட்டில் கேட்டிங்களா, இப்போ வந்து நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஒபிட்டோட கிராஃப். ஸோ அதுக்கப்புறம் அவனை நிறுத்துறதுக்கு எவனுமே கிடையாது. நோ ஒன் ஸ்டாப் ஹிம் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கப்புறம் பவர்ஸ் சக்கரா, பவர் பவர் பவர்னு தலைவன் எந்த அளவுக்கு போயிடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வார ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுவான். 5 நாடு, 5 நாட்டோட தலைவர்கள், 9 டெய்ல்டு பீஸ்ட், 9 செஞ்சுரிக்கிஸ், 80,000 சியோபிஸ், 5 நாட்டு மக்கள் சண்டைக்கு வா. ஒருத்தன் அழிக்கிறதுக்கு எண்டைய நருட்டோ வேண்டுமே போகும். அந்த சீன்லாம் வந்து பக்கா 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 தியேட்ரிக்கல் சீனு. அதெல்லாம் வந்து உண்மையிலுமே ஒரு பயங்கரமான ஒரு குரூஸ்பம் மூமெண்ட். எண்டைய நருட்டோ வேண்டிலேயே ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும் பாருங்க, ஃப்ரேமை பாருங்க வச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒருத்தன் நிற்பான் முன்னாடி வந்து எண்ட நருட்டோ வேண்டுமே நிற்கும். ஸோ அந்த அதாவது ஒருத்தன் நடந்து வரத
பார்த்தே அங்க எல்லாம் பதற வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வேல்டே ஒருத்தன் எதிர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தன் ஒரு நாட்டை உலக நாடெல்லாம் ஒரு நாட்டு எதுக்குல உலகமே ஒருத்தன் எதிர்த்தா அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு கேரக்டரா எவால்வ்ட் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள். ஸோ ஆசிஸ்வல் அதுக்கப்புறம் அவங்க இதான் அவனுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல பீஸ் இருக்கணும், ஒவ்வொருத்தனும் அவன் நினைச்ச வாழ்க்கையை வாழணும். இப்போ அவனும் மேபி இப்போ ஒபிட்டோ வந்து ரெண்டு சாகாம இருந்து ரெண்டு கூட லைஃப்பை திறந்துருந்தான் லவர் கூட அப்படின்னா இது இவ்வளவு தூரம் போயிருக்காது. ஆனா எதுக்காக வந்து ஒபிட்டோ வந்து எப்படி சொல்றது இவ்வளோ ஹைப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தா ஏன்னா லவர் தோந்துட்டா லவர் செத்துட்டா அதுக்காக போய் அந்த வில்லேஜெல்லாம் கொல்ல போயிடுவான். பட் இருந்தாலும் ஒபிட்டோங்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த கேரக்டர் இம்பேக்ட் கொடுக்குது. அதனால தான் அந்த கேரக்டர் பேசப்படுறது போல தெரியல, பார்க்கும்போது தெரியும். ஒபிட்டோ 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 உச்சிகா இவனும் உச்சிகாங்க. நருட்டோட டெத் பேட்டில் ஜோன் எண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். நருட்டோ போயிட்டு நீயும் என்ன மாதிரி சின்ன வயசுல இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒக்காக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப ஏன் இந்த நாட்டை அழிக்க இவ்வளவு துடிக்கிற, நீயும் வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை நல்லவன் நம்ப வச்சு பேட்டில் தோக்க வச்சுருவாங்க. ஸோ இதுதான் ஒபிட்டோட முடிவு. எனக்கு என்ன எதுக்குதான் ஒபிட்டோ எங்கேயுமே அகைன்ஸ்டா திரும்பும்போது ஸோ அவனுக்குன்னு எங்கேயுமே திரும்பி இருக்க மாட்டான். அவன் ஒரு டிப்ரெஷன், லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன் இருந்தால் தாள் செத்துட்டாங்கிற ஒரு டிப்ரெஷன் இருந்தால் அந்த டிப்ரெஷனை மாதிரா வச்சுக்கா யூஸ் பண்ணிட்டான். மற்றபடி இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஒபிட்டோ ஒரு தூய சக்தியா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் ஆளை போட்டதுல அவன் போடுறான் தூய சக்தி. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ ஆளை பண்ண கொள்றா, ஏன் எந்த நருட்டோ வேண்டியமே போருக்கு கூப்பிட்டு அவங்கள கொல்ல பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இவன் வந்து ஒரு தீய சக்தி. ஒபிட்டோ தீய சக்தி கமாண்ட்ல வந்து அடிப்பானுங்க ஒபிட்டோ தூய சக்தின்னு. ஒபிட்டோ தீய சக்தியான்னு சொல்லிட்டு நீங்க கமாண்ட் பண்ணிட்டு போங்க.